அன்னைக்கு நம்ம கார்ல ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனப்பவே வேண்டாம் சந்தோஷம்னு சொன்னேன். நீ கேக்கல. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ரூம்க்கு நீ கூட்டிட்டு போனப்போ நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. அதை எதையுமே நீ கேட்காம என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போன. அப்பவே உன்கிட்ட நான் சொன்னேன்ல சந்தோஷ், எனக்கு என்னமோ என் மனசுல தப்பா படுது, இங்கிருந்து கிளம்பிடலான்னு நான் சொன்னேன். எவ்வளவோ கெஞ்சின. ஆனா எதையுமே நீ காது கொடுத்து கேட்காம என்னென்னமோ பேசி என்னோட மைண்ட டைவர்ட் பண்ணிட்ட. நான் உன்னை உண்மையா லவ் பண்ண. அந்த ரீசன்னாலதான், உன்னை முழுசா நம்பினதுனாலதான் அந்த டைம்ல நான் நம்பி என்னையே நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். விடாம என்ன விரட்டி விரட்டி என் பின்னாடி சுத்தி வந்து என்ன லவ் பண்ண. எப்ப நமக்குள்ள அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சோ அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட சந்தோஷ். என்னோட நம்பர்ல இருந்து இத்தனை டைம் போன் பண்ணியும் சந்தோஷ் அதை அட்டென்ட் பண்ணல. எதனால இப்பெல்லாம் என் போன் கால அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. வருண் இருக்கானே, அவன்கிட்ட போன் பண்ணி கேட்போம். இப்ப இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? அட்டென்ட் பண்ணாம அவாய்ட் பண்ணாலும் கண்டினியூவா கால் பண்ணிட்டே இருப்பா. அதுக்கு பேசாம அட்டென்ட் பண்ணியே பேசிடலாம். ஹலோ, சொல்லு காயத்ரி, எப்படி இருக்க? அண்ணா அண்ணா, நீங்க சொல்ல போற பதில வச்சுதான் இனிமே நான் நல்லா இருப்பேனா இல்ல இருக்க மாட்டேனான்னு எனக்கே தெரியும். என்னாச்சு காயத்ரி உனக்கு? ஏன் ரொம்ப விக்ஸ் ஆகி பேசுற? எல்லாத்துக்கும் காரணம் சந்தோஷ் தானா? சந்தோஷ்க்கு கண்டினியூவா 2-3 நாளா கால் பண்ணிட்டே இருக்க. ஆனா அவரு போன் அட்டென்ட் பண்ணி பேசவே மாட்டேங்கிறாரு, திரும்ப கூப்பிடவும் மாட்டேங்கிறாரு. சந்தோஷ் இந்த ஊர்ல தான் இருக்கா, அப்புறம் எதுக்காக என் போன் அட்டென்ட் பண்ணாம என்ன அவாய்ட் பண்றாரு? கண்டிப்பா ரீசன் உங்களுக்கு தெரியும்னா என்ன நீங்க உண்மையிலேயே உங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சா ப்ளீஸ் எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்கண்ணா. அது வந்து அது அது வந்துமா. அண்ணா, ஏதோ நீங்க என்கிட்ட சொல்ல வரீங்க. ஆனா எதையுமே முழுசா சொல்லாம அது இதுன்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறீங்க. என்ன விட சந்தோஷ பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் எது சொன்னாலும் நீங்க செய்வீங்க. அன்னைக்கு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு எனக்கு கால் பண்ணி உங்களை போய் தான் சொல்ல சொன்னாரு. இப்ப சந்தோஷ் எதுக்காக போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
சந்தோஷ் பண்ண காரியத்தால என் வீட்ல ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அவர்கிட்ட சொல்லணும்னா அதுக்காக அவருக்கு கால் பண்ணா என் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எனக்கு அத்தனை தடவை கால் பண்ணுவாரு. ஆனா இப்ப நான் கண்டினியூஸா போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாருண்ணா. எதுக்காக நான் என்ன அவாய்ட் பண்றாரு? அப்ப அவர் என் கூட பழகுனது காதலிச்சதெல்லாம் பொய்யாண்ணா? சொல்லுங்கண்ணா. காயத்ரி, நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப கூட நான் உன்கிட்ட சொல்லலனா இன்னும் பெரிய ப்ராப்ளத்துல கொண்டு போய் விட்டுருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. இல்ல காயத்ரி, எனக்கும் சந்தோஷுக்கும் ஒரு சேலஞ்ச். உங்களை கரெக்ட் பண்ண சொல்லி நான் சந்தோஷ் கிட்ட சொன்னேன். நீ நினைக்கிற மத்த பொண்ணுங்க மாதிரி இந்த காயத்ரி இல்லடா. அதனால கண்டிப்பா உன்னால இந்த காயத்ரிய கரெக்ட் பண்ண முடியாதுன்னு நான் அவன் கிட்ட சொல்லி இருந்தேன். சிவா தம்பி, நீங்க எப்படி இங்க? நேற்று நீங்கள் அட்மிட் ஆனதுலேருந்து நானும் இங்கே தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் சாந்தகுமார்னு ஒருத்தர் இங்கே அட்மிட் ஆகிருக்காரு. அவருக்காக தான் நான் இங்கே வந்தேன். அப்போ தான் நான் உங்களை இங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களோட தம்பி தென்னரசையும் பார்த்து பேசினேன். உங்களோட மெடிசன் எல்லாத்தையும் கூட நான் தான் நேற்று வாங்கி கொடுத்தேன். ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லைங்க. ஒரு விதத்தில் நீங்களும் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் டிரைவராக வேலை பார்த்தீங்க. ஸோ நான் என் கடமையை தான் செஞ்சேன். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் விடுங்க. சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் உடம்புக்கு என்னாச்சு? நானும் இப்போ எல்லாரும் மாதிரி நல்லா இருக்கேன்னு சொன்னா என்னை விட பொய் சொல்கிறவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது தம்பி. ஏதோ இருக்கேன், என்ன விடுங்க. என் முதலாளி ருத்ரா அம்மா, அனிதா அம்மா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். அத்தை பிஸ்னஸ் விஷயமா இன்னும் மும்பையில் தான் இருக்காங்க. அப்படியா? நல்லது தம்பி. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? கேளுங்க தம்பி. எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க. சக்தி உங்களோட பொண்ணா? தம்பி, என் பொண்டாட்டி சீதா இறந்த விஷயத்துல வீணா அந்த பழியத்துக்கு என் மேல போட்டாலோ அப்பவே
அவ எனக்கு பொண்ணும் இல்ல, நான் அவளுக்கு அப்பனும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்ல ரத்னா, நீங்க டாபிக்கை வேற பக்கம் டைவர்ட் பண்றீங்க. நான் கேட்ட கொஸ்டனுக்கு எனக்கு டைரக்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த விஷயத்துல ரொம்ப ஹானஸ்டா நீங்க எனக்கு உண்மையை சொல்லணும். சொல்லுங்க, சக்தி உங்க பொண்ணா? தம்பி, நான் தான் சொல்றேன்ல, அவன் என் புள்ளையே இல்லைன்னு. திரும்ப திரும்ப அதையே கேக்குறீங்களே தம்பி. நீங்க எத்தனை முறை கேட்டாலும் சரி, அவ அந்த சக்தி என் பொண்ணா இருக்கிற தகுதியை இழந்துட்டா. திருப்ப அதை தரவும் மாட்டேன். நான் எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாம கேட்க மாட்டேன். திடீர்னு இப்ப இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் கேட்கிறேன்னா அதுக்கு பின்னால ஏதோ இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சக்தியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோட வாழ்க்கையில நிறைய தொலைச்சிட்டா. அவளை பத்தி ஏதோ ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அது என்ன ஏதுன்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நேத்து உங்க தம்பி தென்னரசு கிட்ட சக்தியை பத்தி நீங்க சொல்றப்ப நான் கேட்டேன். அவ உங்க பொண்ணு இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. அது அது தம்பி, நான் இப்ப இருக்கிற நிலைமையில இழுத்து விட்டதே சக்தி தான். அந்த சக்தி மேல நான் ரொம்ப உச்சக்கட்ட கோவத்துல இருக்கேன் தம்பி. அதனால தான் அப்படி பேசியிருப்பேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், என் இடத்துல நீங்க இருந்தா கூட இப்படிதானே சொல்லியிருப்பீங்க. அது என்ன வழின்னு எனக்கு தான் தெரியும் தம்பி. கொஞ்சம் நெஞ்சம் கோவம் இல்லை. என் ஒய்ஃப் சீதா மேல நான் உயிரே வச்சிருந்தேன் தெரியுமா? அப்படி இருக்கும்போது நான் பெத்த பொண்ணே நான் தான் என் பொண்டாட்டியை கொன்னுட்டேன்னு என் மேல பழிய போட்டு என்னை தூக்கி ஜெயில போட்டா. அதை எப்படி என்னால தாங்க முடியும்? அவளை எப்படி நான் பெத்த பொண்ணுன்னு வெளியில சொல்ல முடியும்? சொல்ல அருகதை இல்ல. இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தை என் பையன் அருண் பண்ணல தம்பி. அந்த சக்தி தான் பண்ணியிருக்கா. நான் அந்த கோவத்துல தான் அவ என் பொண்ணு இல்லைன்னு சொன்னேன் தம்பி. இல்ல, நீங்க அப்படி சொல்லல. உண்மையிலே சக்தி உங்க பொண்ணு இல்ல. எனக்கும் சீதாக்கும் பிறந்தது அருண் மட்டும்தான். சக்தி இல்லைன்னு நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அத நான் கேட்டேன். சரி, இங்க பாருங்க ரத்னம், உங்க மனசுக்குள்ள நீங்க எதையோ மறைக்கிறீங்க. அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா சொல்லுங்க. என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? முதல்ல என்னை இங்க விட்டுட்டு போங்க தம்பி. தேவையில்லாதெல்லாம் பேசி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுப்போம் தம்பி. ஏற்கனவே வாழ்க்கையில நொந்து போய் ஏதோ ஆஸ்பத்திரியில நான் வந்து படுத்திருக்கேன். நீங்க வேற இப்படி எல்லாம் பேசி நீங்க வேற கஷ்டப்படுத்தாதீங்க தம்பி. தயவு செஞ்சு கிளம்பி என்னை விட்டுட்டு போங்க தம்பி. ஐயோ ரத்னம், நீங்க போய் சொல்றீங்க. கண்டிப்பா சக்தியை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உண்மையை சொல்லுங்க ரத்னம். தம்பி, நானே உட முடியாம மூச்சு திணறலால இங்க வந்து படுத்திருக்கேன். ஒரு பேஷண்ட் கூட பார்க்காம என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்களா தம்பி? அப்படிலாம் ஒண்ணு இல்லை தம்பி. நீங்க கிளம்பி போங்க தம்பி. அந்த சக்தி யார் யாருக்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கிட்டா காரியம் சாதிக்க முடியுமோ அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு அவ காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க மனசு எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கா. முதல்ல சக்தியை பத்தி இப்படி பேசுறதை நிறுத்துங்க. எல்லாரும் சேர்ந்துதான் சக்தி அப்படி டார்ச்சர் பண்ணிருக்கோம். ஆனா உண்மையிலேயே சக்தி ரொம்ப நல்லவ. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க ரத்னம். நீங்க உண்மையை சொன்னாதான் நான் இங்க இருந்து கிளம்பி போவேன். இல்ல நீங்க சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். சக்தி உங்க பொண்ணு இல்லைன்னா அப்ப அவ யாரு? அவ யாருக்கு பிறந்த பொண்ணு? அப்ப உங்களுக்கும் சீதாக்கும் பிறந்த பொண்ணு யாரு? சொல்லுங்க ரத்னம், நான் உங்களை தான் கேக்குறேன். சக்தி யாரு? அவளோட அப்பா அம்மா யாரு? சார், சார், அம்மா, என்னாச்சு சார்? அம்மா. சார்,
தலையெல்லாம் சுத்துது. எனக்கு என்னமோ பல்ஸ் இறங்குன மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் வெளியே போங்க சார். பேஷண்ட் எல்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார். சீஃப் டாக்டர் பார்த்தாங்கன்னா எங்களை தான் திட்டுவாங்க. வெளியே போங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார். இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சக்தியோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணியே ஆகணும். ஏண்டி உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? கிராதகி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி செத்து போக பாக்குறியா? ஊரு உலகத்துல எல்லாரும் ஆரம்பத்துல வேண்டாம் தாண்டி சொல்லுவாங்க. அதுக்காக இப்படி எல்லாரும் தூக்கு மாட்டி செத்துருவாங்களா? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு பெத்தவங்க ஆசைப்படுறதுல என்னடி தப்பு இருக்கு? உங்க அப்பா கடன் அடைக்க முடியாம ஏற்கனவே விஷத்தை குடிச்சு எல்லாருமே சாக பார்த்தோம். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப சக்தி தான் வந்து நம்மள கடவுள் மாதிரி காப்பாத்துனா. உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருப்பாரு, எவ்வளவு அவமானத்தை தாங்கியிருப்பாரு. அந்த மனுஷன் எவ்வளவு நாள் பட்டினி கடந்து உங்களை பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு நினைச்சிருப்பாரு. அந்த மனுஷனோட கனவுல நீ இப்படி மண்ணெளி போட பாத்துட்டியேடி. எங்களுக்கா பிறந்த நீ ஒரு பொண்ணா இதுதான் நீ எங்களுக்கு செய்யற கடமையா? அம்மா நான் தான் சொல்றேன்லம்மா, என்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. என் இடத்துல இருந்து ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் அப்பா கஷ்டப்படுறாரு, அப்பாவோட கனவு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்குமா. ஏய் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறியா? உன்னை நாங்களா பிளாக்மெயில் பண்றோம்? நம்ம குடும்பம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்க முடியாதுடி. அதனால ஒரு நல்ல இடத்துல இருந்து வரன் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கற எண்ணத்துல தானே நாங்க இருந்தோம். அதனாலதான் அவரோட ஃப்ரெண்டு சண்முகம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற பேச்சு வந்துச்சு. அது எதுவுமே நீ புரிஞ்சுக்காம நீ என்ன இப்படி பேசுற? இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? உங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்கின கடனை இன்னும் அடைக்கல. அதுக்கு வட்டி மேல வட்டி கட்டி அந்த மனுஷன் கூனி குறுகி போயிருக்காருடி. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு தாங்கிக்கிறது யாருக்காக? உனக்காகவும் உன் தங்கச்சி கல்யாணிக்காகவும் தானே. அந்த எண்ணம் கொஞ்சமாவது உனக்கு இருந்துச்சுன்னா இப்படி தூக்க மாட்டி சாக போவியா? சொல்லு. நீ செத்துட்டினா எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்கன்னு நினைச்சியா? நீ செத்து எங்க எல்லாரையும் சாகடிக்கணும் தானே உன் நோக்கம்? சொல்லு. அம்மா அம்மா எப்படி உங்ககிட்ட இதை சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. நான் இப்ப இருக்க மைண்ட் செட்டுக்கு எனக்கு எதுவும் தேவையில்லம்மா. தனியா இருந்தா நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா, என்ன புரிஞ்சுக்கோமா. காயத்ரி இங்க பாரு, இதத்தான் ஒரு அம்மாவா நான் சொல்லிட்டு இருக்கேன். கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அதுக்கு சாவு மட்டும்தான் வழி கிடையாது காயத்ரி. காயத்ரி எங்களை விட்டு போயிடாதடி. நீ எங்களை விட்டு போயிட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா? இங்க பாரு, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இந்த கல்யாணம் தானே பிரச்சனை. இந்த கல்யாணம் வேண்டாம்னா சொல்லு.
உங்க அப்பா கையில கால்ல விழுந்து எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். ஆனா காயத்ரி, எங்களை இப்படி பரிதவிக்க விட்டு போயிடாதடி. நான் யதார்த்தமா அந்த பக்கம் வர போய் சரியா போச்சு. ஒருவேளை நான் இந்த பக்கம் வரலனா இன்னைக்கு இந்த வீட்ல, ஐயோ கடவுளே, எப்படிம்மா உனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு? ஐயோ, என்னோட சிச்சுவேஷனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. சந்தோஷ் வேற போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறான். எங்க அப்பா அவசர அவசரமா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. நான் என் வயித்துல சந்தோஷோட புள்ளைய சுமந்துட்டு இருக்கேன். இந்த சிச்சுவேஷன்ல நான் சாகுறதை தவிர என்னமா பண்ண முடியும்? என்னடி ஆச்சு? என்ன யோசிக்கிற? இங்க பாரு காயத்ரி, முதல்ல நீ எதுக்காகவும் இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டேன்னு என் தலையில சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுடா காயத்ரி. நான் தான் சொல்றேன்ல, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுமா. சத்தியம் பண்ணுடி. நான் இனிமே இப்படி ஒரு முடிவை எப்பவுமே எடுக்க மாட்டேம்மா.